வணக்கம். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சப்பாத்தி, தக்காளி சட்னி செய்திருந்தேன். அதுதான் எடுத்துக்கிட்டேன். மதியம் பார்த்தீங்கன்னா, ரைஸ்லாம் எடுக்க மாட்டேன். வெறும் மஷ்ரூம் தான் எடுத்துப்பேன். ஒரு வேளை மட்டும்தான் சப்பாத்தியோ இல்லைன்னா ரைஸோ எடுத்துப்பேன். இந்த மஷ்ரூம் சூப்பும், அதுக்கப்புறம் மஷ்ரூம் ஃப்ரையுமே பார்த்தீங்கன்னா, பேலியோ டயட் இருக்கவங்க எடுத்துக்கலாம். இந்த சப்பாத்திலாம் ஆனால் சாப்பிடக்கூடாது. ஒரு சிஸ்டர் பேலியோ டயட் ரெசிபி கேட்டிருந்தீங்க. அதனால தான் சொல்கிறேன். இந்த மஷ்ரூமில் நம்ம எல்லாம் வதக்கி விடுற மாதிரி வதக்கி விட்டுட்டு, ஒரு 2 கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்து வேக விட்டுருவேன். அதில் ஒரு பவுலில் 2 கரண்டி அளவுக்கு எடுத்து சுடு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக பட்டர் கூட சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்கல. இதை நமக்கு ஒரு 11 மணிக்கு சூப்பு குடிக்கணும்னு தோணும் போதும் எடுத்துக்கலாம். இல்லை ஈவினிங்கில் கூட நம்ம இதை சூடு பண்ணி குடிச்சிக்கலாம். ஈஸியாகவே இருக்கும். மதியத்துக்கு ஒரு பவுல் நிறையா நான் மஷ்ரூம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி லஞ்சுக்கும் பேக் பண்ணிட்டேன் கேரட் வச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈவினிங் வாக்கிங் போயிட்டு சுண்டல் கடையில் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன், கருப்பு சுண்டல். அதை சாப்பிட்டு என்னோடய டின்னர் முடிச்சாச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.